ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி வச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஃபஸ்ட்டு வருஷம் போன வருஷம் எவ்வளோ பூத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பூ தான் பூத்துச்சு. நம்மளோட பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பூ, மினிமம் ஒரு 5-6 பூ அந்த மாதிரி தான் கொஞ்சமாக பூத்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் செடி வச்சு வளர ஆரம்பிச்சு போன வருஷம் அந்த மாதிரி பூத்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பூ பக்கம், ஒரு 40க்கு மேலே பூக்குது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பூவை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து அதில் பூ பூக்கும்போது அதில் இருக்க சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ பூத்திருந்தா கூட அது அவ்வளோ வாசம். அந்த பூ சாயங்காலம் ஒரு வேளை பறிக்கலை அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சோன்னா இந்த வாசனை அவ்வளோ அந்த மொட்டை மாடி ஃபுல்லாக அப்படி வாசமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பூ அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. ஈவினிங் பறிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்குமே இந்த பூவோட வாசனை நம்ம வச்சுருக்கும் போது நம்ம மேலே வந்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஹாப்பினஸ் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் என்னென்ன பூச்செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு மொட்டை மாடியில் டெரஸில் என்னென்ன பூக்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பட்ரோஸே பட்டன் ரோஸ் டைப்பில் குட்டி குட்டியாக அந்த பிங்க் கலரில் பூக்கிற அந்த பூச்செடி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோ கலரில் பூக்கிற பட்டன் ரோஸ், அது பூக்கும்போது எல்லோ கலராக இருக்கும். நல்லா பூ பூத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலராக மாறிடுது. டபுள் கலராக அந்த பூ மாறுது. அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் மல்லிகை பூலையே பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிகை இருக்கும் இல்லையா, அது இருக்குது. அது ஒரே ஒரு பூ பூத்தா கூட அவ்வளோ ஒரு ரோஸ் மாதிரி பெரிய சைஸில் பூத்திருக்கும். ஒரே ஒரு மல்லிகை தலையில் வச்சுக்கிட்டாலே வாசமாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். மல்லிகைப்பூ சீசனில் அந்த மாதிரி நல்லா பெருசாக பூக்கும், சீசன் இல்லாதப்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக பூக்கும். இந்த ஜாதிப்பூ சீசன் டைமில் மட்டும் இவ்வளோ பூக்கும், மீதி நாளில் 1-2 அந்த மாதிரி பூக்கும். சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வச்சு வளர்க்கும் போது. அப்புறம் ரோஜா பூ ஒன்று இருக்குது. 2 கலர் வாங்கியிருந்தோம், எல்லோ கலரும் ரெட் கலரும் வாங்கியிருந்தோம் ரோஸு. அதில் எல்லோ வாங்கி கொஞ்ச நாள்லயே இது பட்டு போச்சு, காஞ்சு ஒரு மாதிரி பூக்கவே இல்லை, காஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூத்து துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு துளிர் அதில் ஒரு மொட்டு வச்சிரும். சில நேரத்தில் 2 மொட்டு கூட ஒரே இடத்துல வைக்கிது. நல்லா நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து தான் நினைக்கிறேன். கட் பண்ணி விட்டு நம்ம பூச்செடிகளில் துளிர் அதிகமாக வர்றதுக்கு நம்ம தான் பண்ணணும். அப்போ தான் அது நிறைய பூ பூக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 பூக்குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகத்தில் இல்லை. அந்த அளவுக்கு பூத்துச்சு. அந்த கொஞ்சோண்டு கட்டணும்னா ஒரு விரல் அளவுக்கு கூட நீளம் வராது, ஆனால் அது அவ்வளோ வாசம். அந்த வாசனை மூக்குக்கு வரும்போதெல்லாம் சந்தோஷமாக ஒரு விதமான ஹாப்பி. அது நம்மளே வச்சு வளர்த்து அந்த மாதிரி அதில் ஒரு பூ வரும்போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு பார்த்தீங்களா, இத்தனை கன்னி தான் 2 பூவாக வச்சு கட்டியிருக்கோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருந்துச்சு. சரி வீட்டில் தானே இருக்கோம் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு சும்மா ஒரு ஹேர் பேண்ட் மட்டும் போட்டுட்டு இந்த பூவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி வச்சுருந்தேன். அந்த காலத்தில் எங்கள் அம்மா, என்னோட மாமியார் அவங்களாம் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வாசனையாக இருக்கிற பூக்களை ஜடைக்குள்ளே நம்ம பின்னல் போடுறோம் இல்லையா, அந்த பின்னலுக்குள்ளே அப்படியே ஒளிச்சு வச்ச மாதிரி போட்டு பின்னிக்குவாங்களாம். நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சு பின்னிட்டு மார்னிங் அதை அவுப்பாங்களாம். அப்போ நம்மளோட ஹேரில் அந்த வாசனை அப்படியே இருக்குமா, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஈவினிங் பூ வச்சுருக்காங்க அப்படின்னா நைட்டு படுக்க போகிறப்ப ஜடையை ஃபுல்லாக அவுத்துட்டு அந்த ஜடைக்குள்ளே அந்த பூவை ஒளிச்சு வச்ச மாதிரி வச்சு பின்னிக்குவாங்களாம். நைட்டு ஃபுல்லாக அப்படி பின்னி இருந்துட்டு மார்னிங் பிரித்து அந்த பூவை எடுத்துருவாங்க போல இருக்கு.
எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஜடை வந்து வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது. அதனால சரி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு. ஏன்னா, இந்த பூவோட வாசனை அவ்ளோ கொஞ்சோண்டு இருக்கும்போதே அவ்ளோ வாசமா இருக்குன்னா, நம்மளோட முடியில அந்த வாசனை வரும்போது சூப்பரா இருக்கும்ல. அதனால எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு, இந்த பூவை ஈவினிங் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6:00 இருக்கும். அந்த மாரி டைம். 5:30, 6:00 மழை கிளைமேட்ங்கிறதுனால அந்த மாதிரி இருட்டுன மாரி ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து வீடியோல சமையல் என்ன பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு தான். கோவில் புளியோதரை மாதிரி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிள் வே தான். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை மட்டும் பொன்னிறமா வறுத்துக்கணும். கருக விடாம அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கிண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி வந்து வெந்தயம் நல்லா செவந்துரும். செவந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதே கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் தான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரியலைன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிடும். அதனால நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளியோதரையில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வறுத்து அரைச்சு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மல்லி, மிளகா, எள்ளு, கடலை இதெல்லாம் சேர்த்து பொரிச்சு அப்புறம் வந்து கடலை மட்டும் தனியாக போடுவாங்க, நிலக்கடலை. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வெந்தயம் மட்டும்தான். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வரமிளகாவும் பச்சை கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அது ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடணும். எண்ணெயில் அந்த மிளகாவோட காரம் இறங்கும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்துட்டாங்க, மாமியார் தான் செஞ்சாங்க. இது நல்லா அங்கே பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நமக்கு ஓவரால் புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், இந்த புளியோதரை மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த ரெண்டும் சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கல் கூட இருக்க மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு கிளறி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கணும். அவ்வளோதான், மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து இது நல்லா கொதிக்கும் போதோ இல்லை கொதிக்கிறதுக்கு முன்னாடியோ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் ஆக்கியாச்சு. அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வறுபடலை அப்படின்னா கசக்கும். அதனால நல்லா வறுத்துடணும். சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். அந்த வெந்தயத்தோட வாசனையே வரும் அந்த அளவுக்கு. இப்போ அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா சுண்டி வரணும், நல்லா திக்காக. இப்போ தண்ணியாக இருக்கு இல்லையா, அதனால நல்லா கெட்டியாக திக்காக வரணும். கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம ஃபஸ்ட்டாக ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சத்யநாராயணர் பூஜை புரட்டாசி லாஸ்ட்டு சனிக்கிழமை நான் வந்து கும்பிட்டேன். போன வாரம் சனிக்கிழமை பூஜை பண்ணோம். அதனால தான் வந்து புளிசாதம் மிக்ஸு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் எடுக்கவே இல்லை சத்யநாராயணர் பூஜை. ஏன்னா சாமி கும்பிடும்போது வீடியோ எடுக்கிறது வந்து மோஸ்ட்லி எனக்கு வரவே மாட்டேங்குது. அதனால நான் எடுக்கவே இல்லை. அதுக்காக தான் வந்து புளிரசம் வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு டேஸ்ட் எதுவுமே பார்க்காம செஞ்சு வச்சுருந்தோம். இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கிளறும் போது எடுத்த கிளிப்பிங். அதை வந்து நான் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக ஆட் பண்ணேன். ஏன்னா புளிரசம் வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ புளிரசம் கிளறத ஒரு கிளிப்பிங் எடுக்கணுமேங்கிறதுக்காக இந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் எடுத்திருந்தேன் பூஜை அன்னைக்கு. சூப்பராக இருந்துச்சு. சாமிக்குன்னு செஞ்சாலே ஒரு விதமான டேஸ்ட்டு கிடைக்கும்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா கேசரி உருளைக்கிழங்கு வறுவலோட புளிசாதம் ரொம்ப சூப்பராக அமிர்தமாக இருந்துச்சு. கோவிலில் கொடுத்து சாப்பிடும்போது ஒரு பிரசாதமாக கொடுக்கும்போது எப்படி ஒரு ஃபீலோடு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு நாங்கள் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் நாங்கள் கிளம்பிட்டோம். தீபாவளி ஷாப்பிங் அப்படின்னாலே சின்ன பசங்களுக்கு என்னன்னா கிராக்கர்ஸ் நல்லா நிறையா வெடிக்கணும், விதவிதமாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அன்னைக்கு வந்து தீபாவளி ஷாப்பிங் நாங்கள் வந்து நேரடி விற்பனை கடைக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். சாப்பாடுலாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால பழைய சாதத்தெல்லாம் இந்த மாதிரி எல்லாம்
கொஞ்சமாக அரைச்சி குடிச்சிருவோம்ல, அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு கிளம்பணும். ஏன்னா ரிட்டர்ன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எங்கள் நாத்தனார் பசங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே வெடி வாங்குறதுக்காக ரொம்ப ஆசையாக சூப்பராக வந்திருந்தானுங்க. கிளம்பி எல்லாருமே சேர்ந்து தான் ஜாலியாக போனோம். ரொம்ப சந்தோஷமாக அன்னைய டே வந்து எங்களுக்கு போனதே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் பழைய சாதம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாடை வந்து நல்லா ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊறியிருக்கும் இல்லையா, அந்த தண்ணி இல்லாமல் சாப்பாடை மட்டும் நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு 1 இல்லை 2 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் அரைச்சிடணும். ஆனால் அது அரைக்கிறதுக்கு வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும். நல்லா வெது வெதுன்னு தண்ணி வச்சு அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிடணும். கூட தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஆல்ரெடி தயிரில் தானே ஊறி இருக்கும், அதனால் சூப்பராக இருக்கும். உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கம்முன்னு இருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சாதம் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிட்ற பழைய சோறு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்காது, சூப்பராக இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஊரில் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாடெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாடெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷாப்புக்கு போயிருந்தோம். ஷாப் பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன் கிராக்கர்ஸ் ரொம்ப சூப்பரான ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியில் ரோட்டில் இருக்கிற கடைங்கள்லாம் நம்ம வாங்குறத விட இந்த மாதிரி கிராக்கர்ஸுக்குன்னு உண்டான கடைகளில் போய் நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 80% 90% ஆஃபரில் கொடுப்பாங்க. பிராண்டட் கிராக்கர்ஸாகவும் இருக்கும். அப்போ வந்து வெடிக்கலை, புஷ் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாப் ஆஃபரில் கொடுக்குற ஷாப்பாக போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வெடிக்கும். நாங்களும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பை ஃபஸ்ட்டு டைம் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே வந்து இப்படி வெடிலாம் இருக்கா, அப்படி வெடிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து விண்டோ ஷாப் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு எடுத்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு எல்லா வெடிங்களுமே. இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வெடி இருந்துச்சு. இந்த வெடி பார்த்தீங்கன்னா 30 ஷார்ட்ஸு. இந்த 30 ஷார்ட்ஸ் வந்து அதில் அட்டையில் போட்டிருக்கிறது ஒரு ரேட்டு, அவங்க கொடுக்குறது ஒரு ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா கிட்டார் மாதிரி ஒரு டிசைனில் ஒரு வெடி. நிறைய வெடி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் சிலிண்டர் வெடின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் புதுசாக நான் ஒன்று பார்த்தேன். சிலிண்டர், குட்டி சைஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் இருக்கும் இல்லையா, அது மாதிரியே குட்டி சைஸ்லேயே சிலிண்டர் வெடியாம். அதில் பற்ற வச்சு விட்டா புஷ்ஷுன்னு புகை மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கதா மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த ஆஞ்சநேயர் கையிலலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. இது என்ன வெடினே தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இது எப்படி வெடிக்கணும் அப்படின்லாம் டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தோம். அந்த ஷாப்பில் இருக்கிறவர் வந்து ஒவ்வொரு வெடியையும் எப்படி வெடிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய டவுட்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக முகம் சுளிக்காமல் எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா வெடியுமே பார்த்தீங்கன்னா 80% 90% ஆஃபரில் தான் வந்து கொடுத்தாங்க. இந்த ஷாப்பில் வந்து 80% ஆஃபர், ஆனால் நல்ல டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்தாங்க. பிராண்டட் ஐட்டம் தான். எந்த வெடியாவது வெடிக்கலைன்னா நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பசங்கள்லாம் வந்து நிறைய வெடி வாங்கினாங்க. இந்த பசங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெடிக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போதே வந்து அப்படி இருந்துச்சு. ஏன்னா எல்லா வெடியிலையுமே இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது இருக்கா அது இருக்கான்னு நிறைய பேர் சொல்லிலாம் இது கேட்டானுங்க. அந்த பசங்கள்லாம் எப்படி தான் இந்த வெடியோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில வெடியோட நேம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி அதுலேயே 2-3 டைப் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எடுத்து காமிச்சு எது வேணும் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா டென்ஷனே ஆகாமல் அந்த ஷாப்பில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக எங்களை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. எங்களைன்னு இல்லை, அங்கே வந்திருக்க கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் 10 கஸ்டமரை கூட கவனிக்கிறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ரசித்து பார்த்துட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பார்த்துட்ருந்தோம். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும், ஆனால் நிறைய வெடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நேரடி விற்பனை ஷாப்புங்களுக்கு போனீங்க அப்படின்னா வெளியில் வந்து பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற வெடியை அங்கே ஒரு குட்டி அமௌண்ட் கொடுத்தாலே நிறைய வாங்கிட முடியும். இதெல்லாம் வந்து ஒரு வகையான
சிக்கனம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கொஞ்சம் செலவு பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சமான வெடிங்களை வந்து கம்மி விலையிலேயே வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பாருங்க. நேர்ல போய் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா ஷாப்புக்குமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்கு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோக்காக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிருந்தேன். இல்லைன்னா நான் போற ஐடியாவே கிடையாது. எனக்கு வீடியோ வேணுங்கிறதுக்காக தான் நான் கிளம்பி போயிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.